குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், அன்பார்ந்த மாணவிகளே. இப்போ உங்களுக்கு தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து 2ஆம் இடைப்பருவத் தேர்வு 9ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதி மட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டைம் டேபிள் வாஸ் ஆல்சோ கிவன், இந்த சிலபஸ் இஸ் ஆல்சோ கிவன். பாடத்திட்டமும் கொடுத்துட்டாங்க, டைம் டைம் கொடுத்துட்டாங்க. ஆனால் மற்ற மாவட்டங்களோட முன்னாடி வந்துடுச்சு. ஆனால் மற்ற மாவட்டங்களோட பின்னாடி தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் பரீட்சை வந்து மற்ற மாவட்டங்களோட முன்னாடி வச்சுருக்காங்க. இப்போ சென்னையிலலாம் வந்து 16-11 ஆரம்பிக்குது. அவங்க ஆல்ரெடி தே ஹேவ் அனௌன்ஸ் த டைம் கிவன் த டைம் டேபிள். இப்போ வந்து இவங்க டைம் டேபிளை வந்து லேட்டாக கொடுத்துட்டு பரீட்சையை முன்னாடி வைக்கிறாங்க. எனிஹவ் வி ஹவ் டு ப்ரிப்பேர் தி எக்ஸாமினேஷன். நீங்கள் வந்து படிக்கிறது தான் உங்கள் வேலை. ஸோ இதில் வந்து 5th யூனிட் அண்ட் 6th யூனிட். 5th யூனிட்டில் பாடம் என்னென்னா த சேருக்கு வந்து பேராகிராஃப் கொடுத்துருக்கோம். அது பின்னாடி உள்ள ஷார்ட் கொஸ்டின்ஸ், சினானிம்ஸ் எல்லாம் படிச்சுக்குங்க. 5th யூனிட்டில் உள்ள போயம் வந்து ஃபாதர் டு இஸ் சன், அந்த பேராகிராஃபும் கொடுத்துருக்கோம். அதையும் நீங்கள் படிச்சுக்கோங்க. இஆர்சி வந்து புக்குக்கு பின்னாடி இருக்கும், அதையும் படிச்சுங்க. அப்ரிஷியேஷன் கொடுத்து இப்போ படிச்சுங்க. இப்போ 6th லெசன் வந்து ஆன் த ரூல் ஆஃப் த ரோட் ரிட்டன் பை ஏஜி கார்ட்னர். அதில் இட் டிஸ்கஸஸ் த ஃப்ரீடம். லிபர்ட்டி அப்படின்னா ஃப்ரீடம், விடுதலை. அந்த விடுதலையை பற்றி சொல்லியிருக்காங்க. இண்டிவிஜுவல் ஃப்ரீடம்னா என்ன, சோஷியல் ஃப்ரீடம்னா என்ன, அதை பற்றி சொல்லியிருப்போம். இப்போ நம்ம 6th யூனிட்டில் போயத்துக்கு போவோம். we will go into the poem the incident of the French camp. The name of the poem is the incident of the French camp. The poem, அதுக்கு மேலே தலைப்பு போட்டுங்க, இன்சிடென்ட் ஆஃப் த ஃப்ரெஞ்ச் கேம்ப்னு போட்டு ஒரு ஐஃபன் போட்டு ராபர்ட் ப்ரௌனிங் அது போட்டுட்டு இன்ட்ரொடக்ஷன் போட்டு தி போயம் இன்சிடெண்ட் ஆஃப் த ஃப்ரெஞ்ச் கேம்ப், அதாவது ஃப்ரெஞ்ச் கேம்பில் நடந்த ஒரு சம்பவம். இன்சிடெண்ட்னா சம்பவம் அல்லது நிகழ்வு. இது எங்கே நடந்ததுன்னா ஆஸ்திரியாவுக்கும் ஃப்ரான்ஸ் நாட்டுக்கும் ஒரு சண்டை நடந்தது. அப்போ ஃப்ரெஞ்சு கேம்பில் நடந்த ஒரு சண்டை. தி போயம் இன்சிடெண்ட் ஆஃப் த ஃப்ரெஞ்ச் கேம்ப் நேரேட்ஸ்னா சொல்லுதல், எ ரியல் இன்சிடெண்ட், ரியல் ஆக்சுவல் இன்சிடெண்ட், உண்மையான சம்பவம். இன் தி வார் பிட்வீன் ஃப்ரான்ஸ் அண்ட் ஆஸ்ட்ரியா. அது என்ன எழுதணும்னா ஆஸ்ட்ரியாவுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் இடையே நடந்த ஒரு சண்டையில் நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை, ரியல் இன்சிடெண்ட்டை இந்த போயம் வந்து சொல்லுது. நேரேஷன்னா கதை மாதிரி சொல்கிறது. தி வார் வாஸ் ஃபாட் பிட்வீன் ஃப்ரான்ஸ் அண்ட் ஆஸ்ட்ரியா. சிம்பிளாக கூட எழுதலாம். தி போயம் narrates the incident which took place in the camp. The war was fought between France and Austria அப்படின்னு நீங்கள் எழுதலாம். ஃப்ரான்ஸ் நாட்டுக்கும் ஆஸ்திரியா நாட்டுக்கும் இடையே உள்ள சண்டையின் போது நடந்த ஒரு உண்மை சம்பவம், ரியல் இன்சிடெண்ட். இப்போ இந்த போயத்துடைய ஆரம்பத்தில் நெப்போலியன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நெப்போலியனுங்கிறவங்க ஒரு ஃபேமஸான ஃப்ரான்ஸ் நாட்டு படைத்தளபதி, ஃபேமஸ் ஜெனரல்னு சொல்லுவாங்க தளபதினா. நெப்போலியன் வாஸ் ஸ்டாண்டிங் ஆன் ஏ லிட்டில் மவுண்ட், ஒரு சிறிய குன்று அல்லது மேடு. மவுண்டுனா ஹில் அல்லது ஒரு மேடுன்னு பேர், குன்று அல்லது மேடு, அதான் அந்த ஆன்னு போட்டிருக்கேன். வேர் வாஸ் நெப்போலியன் ஸ்டாண்டிங்? நெப்போலியன் வாஸ் ஸ்டாண்டிங் ஆன் ஏ லிட்டில் மவுண்ட். அந்த மவுண்ட் எங்கே இருக்குன்னா ராட்டிஸ்பான்கிற இடத்துல இருந்து 1 மைல் தூரத்தில் இருக்குது. அப்போ ராட்டிஸ்பான்கிற இடத்துல தான் சண்டை நடக்குது. த ரியல் பேட்டில்னா போர்க்களம். இஸ் ஃபாட் பிட்வீன் ஃப்ரான்ஸ் அண்ட் ஆஸ்ட்ரியா. எந்த இடத்துலனா ராட்டிஸ்பான்கிற நகரத்தில் தான் நடக்குது. வேர் வாஸ் த பேட்டில் ஃபாட்? த பேட்டில் வாஸ் ஃபாட் பிட்வீன் ஃப்ரெஞ்ச் அண்ட் ஆஸ்ட்ரியா. எந்த இடத்துலனா ராட்டிஸ்பான். இன் ராட்டிஸ்பான் த ஃப்ரெஞ்ச் அண்ட் ஆஸ்ட்ரியா. நெப்போலியன் வாஸ் eagerly waiting for the result of the battle at Ratisbon. நெப்போலியன் வந்து மிகவும் ஆர்வத்தோடு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான் ராட்டிஸ்பானுடைய நடந்த போருடைய விளைவு பற்றி, அதோடைய ரிசல்ட்டை பற்றி. ஏன்னா அதை பற்றி தான், அதை சார்ந்து தான் என்னுடைய மேற்கொண்டு வெற்றிகள்லாம் அமையுது. ஹிஸ் மைண்ட் வாஸ் ஃபுல் ஆஃப் ஆன்ஷியஸ் தாட்ஸ். அவனுடைய மனம் முழுவதும் கவலையான சிந்தனைகளால் நிரம்பி இருக்கிறது. His mind was full of anxious thoughts. He said to himself, தனக்கு தானே சொல்லியிருக்கிறான், all his ambitions, தனக்கு தானே என்னுடைய எல்லா ஆசைகளும், ஆம்பிஷன்னா பேராசை, எல்லாமே தரையில் விழுந்துரும், மண்ணோட மண்ணாக போயிடும். all his ambitions would fall to ground அல்லது go to ground and shatterனா பொடியாயிடும்.
இஃப் த ஃப்ரெஞ்ச் ஆர்மி லெட் பை லேன்ஸ் வாஸ் டிஃபீட்டட். ஃப்ரான்ஸ் நாட்டு ஆர்மி அதை தலைமை தாங்கி போகிறது யாருன்னா லேன்ஸ் என்ற ஒரு படைத்தளபதி. அதை ஆஸ்திரியாக்காரர்கள் தோற்கடித்து விட்டால் இவனுடைய திட்டமெல்லாம் பொடி பொடியாகிவிடும். ஷேட்டர்டுனா broke into pieces. லேன்ஸ் என்பவன் நெப்போலியனுடைய தளபதி. when நெப்போலியன் வாஸ் வெயிட்டிங், நெப்போலியன் வெயிட் பண்ணும்போது அதான் என்ன பண்ணான்னா, நெப்போலியன் வந்து தனது நாடும் ஃப்ரான்ஸ் நாடும் ஆஸ்திரியா நாடும் ராட்டிஸ்பான்க் நடத்த சண்டையோட ரிசல்ட்டை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கான். அவன் எப்படி நிற்கிறான், அவனுடைய பாடி லாங்குவேஜ் சொல்கிறாங்க. when நெப்போலியன் வாஸ் வெயிட்டிங் வித் his legs wide, கால்களை அகல பரப்பி கொண்டு, வைடுன்னா அகலம், நேரான குறுக்கிறது. நெக் அவுட்ஸ்ட்ரெச்சு, கழுத்து வந்து அப்படி எட்டி பார்க்குது என்ன நடக்குதுங்கிறதுக்காக. அண்ட் ஆர்ம்ஸ் லாக்டு பிகைன், கைகளை பின்ன கட்டி கொண்டு நிற்கிறான். நெப்போலியன் வாஸ் வெயிட்டிங் வித் இஸ் லெக்ஸ் வைட், நெக் அவுட்ஸ்ட்ரெச்சுன்னா நீட்டி பார்க்குறது. அண்ட் ஆர்ம்ஸ் லாக்டு பிஹைண்ட். அட் த டைம் என் ரைடர் வர்றான். ரைடர்னால் குதிரை சவாரி பண்ணி ஒருத்தன் வர்றான். என் ரைடர் கேம் amid the battery smokes. பேட்டரி ஸ்மோக்னா, பேட்டரினா அந்த இடத்துல பேட்டில் போர்க்களம்னு அர்த்தம். படைகள், அந்த படைகள் குதிரையில் போகும்போது அந்த தூசிலாம் வந்து ஒரு புகை மாதிரி இருக்குது. அது நடுவுலேருந்து ஒருத்தன் அந்த சினிமாலெலாம் கதாநாயகன் வர்றது போல் ஒரு அமிட்னா நடுவே, அமிட் த பேட்டரி ஸ்மோக்ஸ் ஏ ரைடர் கேம். ஒருத்தன் குதிரையில் வேகமாக வர்றான். வித் ஹார்ஸ் ஃபுல் கேலப்பிங்னா 4 கால் பாய்ச்சலில் குதிரை வர்றது. ஃபுல் கேலப்பிங் அப்படின்னா ஃபுல் ஜம்பிங், 4 காலாலையும் குதிச்சு வருது. he did not drew the bridle கடிவாளம். அந்த கடிவாளத்தை வந்து இறுக்கி பிடிக்கவே இல்லை, ஃப்ரீயாக விட்டுட்டான். இந்த குதிரை எந்த அளவுக்கு வேகமாக போக முடியுமோ அந்த அளவுக்கு ஃப்ரீயாக போகிறான். பிரைடில்னாக்கா ரெயின்ஸ்னு சொல்லுவாங்க, REINS, கடிவாளத்தை குறிக்குது. ட்ரூனா இழுக்கிறது. எ ஸ்மைலிங் சோல்ஜர் இன் டெத். அப்போ இந்த சோல்ஜர் எப்படி இருக்கான்னா, அந்த குதிரையில் வந்து சோல்ஜர் வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அவனை பார்த்து நெப்போலியன் வந்து ஒரு மதர் ஈகிள் போல் கஷ்டப்படுறார், தாய் கழுகை போல் கஷ்டப்படுறான். எ ஸ்மைலிங் சோல்ஜர் இன் டெத்து, சாவில் கூட அவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். எ சோல்ஜர் காட் டவுன் தி ஹார்ஸ். ஒரு சோல்ஜர் காட் டவுன்னா இறங்கி வர்றது, குதிரையிலேருந்து இறங்கி வர்றான். ஸ்மைலிங் இன் ஹாப்பினஸ், சந்தோஷத்தில் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அவனுடைய மென்டல் கண்டிஷன். ஆனால் உடல் கண்டிஷன் எப்படின்னா, இஸ் செஸ்ட் வாஸ் ப்ரோக்கன், அவனுடைய நெஞ்சே வந்து உடஞ்சிருக்கு ரெண்டா. அண்ட் க்ளோஸ்டு இஸ் மவுத் டைட். அண்ட் ஹீ வரணும். அண்ட் க்ளோஸ்டு இஸ் மவுத் டைட், வாயை வந்து நல்லா டைட்டாக மூடியிருக்கான். ஏன்னா ஸோ தட் கொஞ்சம் லூஸாக விட்டானா ரத்தம் அது வழியாக வந்துருமா, அந்த மாதிரி இருக்கான். ஸோ தட் பிளட் வுட் நாட் கம் த்ரூ இட். நல்லா திருப்பி அந்த பேராகிராஃப் சொல்கிறேன் பாருங்கள். எ சோல்ஜர் காட் டவுன் தி ஹார்ஸ், ஒரு சோல்ஜர் அந்த குதிரையிலேருந்து இறங்கி வர்றான். ஸ்மைலிங் இன் ஹாப்பினஸ். ஹிஸ் செஸ்ட் வாஸ் ப்ரோக்கன் அண்ட் க்ளோஸ்டு இஸ் மவுத் அண்ட் ஹி க்ளோஸ்டு இஸ் மவுத் டைட். அந்த வாயை இறுக்கி பிடிச்சிருக்கான், இறுக்கி மூடியிருக்கான். ஏன்னா ஸோ தட் த பிளட் வுட் நாட் கம் த்ரூ, ரத்தம் வந்துடக்கூடாதேங்கிறதுக்காக. ஹி அனௌன்ஸ்டு த விக்டரி நியூஸ். அவன் வந்து அந்த வெற்றி செய்தியை அறிவிக்கிறான். ஹூ அனௌன்ஸ் த விக்டரி நியூஸ்? தி ஹார்ஸ் ரைடர். ஹி அனௌன்ஸ் த விக்டரி நியூஸ். NEWS விட்டு போச்சு. தட் வாட் வாஸ் த நியூஸ்? நியூஸில் NEWS போடணும். தட் ராட்டிஸ்பான் வாஸ் ஒன். ராட்டிஸ்பான் வந்து ஜெயிச்சாச்சு. அப்புறம் நெப்போலியனுடைய கொடியில் வந்து ஒரு பருந்து பறக்கிற மாதிரி இருக்குமா, அந்த கொடி வந்து ராட்டிஸ்பானில் இப்போ பறந்துக்கிட்டு இருக்குங்கிறார். அந்த ஃப்ளாக் ஆஃப் நெப்போலியன் ஈஸ் ஃப்ளையிங், ஐயன் மாதிரி இருக்குது, அது ஈஸ் வரும். நெப்போலியனுடைய கொடி வந்து அங்கே பறந்து கொண்டு இருக்கிறது. ஆன் ஹியரிங் த விக்டரி நியூஸ், வெற்றி செய்தியை கேட்ட உடனேயே, ஆன் ஹியரிங், ஹியர்னா கேட்குறது, த விக்டரி நியூஸ், நெப்போலியன்ஸ் ஐஸ் ஃப்ளாஷ்ட், நெப்போலியோடைய கண்கள் மின்னின, பிரகாசித்தன. ஃப்ளாஷ்னா பிரகாசிக்கிறது. தென் அப்புறம் தான் அவனை பார்க்குறான். நெப்போலியன் ஃபெல்ட் பிட்டி ஃபார் த வூண்டட் பாய் சோல்ஜர். அந்த காயமடைந்த அந்த சிறுவ வீரன், அதான் பாய் சோல்ஜர், அவன் வூண்டட், அவனை பார்த்து பரிதாபப்படுறான். பிட்டினா மெர்சி, இரக்கம். ஹி ஆஸ்க்டு ஹிம் வெதர் ஹி வாஸ் வூண்டட். உனக்கு காயப்பட்டிருக்கா தம்பி அப்படின்னு கேட்குறான். உடனே ஹி ஆஸ்க்டு ஹிம், யாரை? தி ஹார்ஸ் ரைடர், வெதர் ஹி வாஸ் வூண்டட். வூண்டட்னா காயப்படுதல், இன்ஜுரி. அந்த காயப்படுதல்னால் அவன் என்ன நினைக்கிறான்னா, நம்ம புறமுதுகுள்ள ஒடியாந்து காயப்பட்டதான் நம்ம சீஃப் சொல்கிறாரு. அதில் அந்த சோல்ஜர்ஸ் ப்ரைட் வாஸ் டச் டு த குயிக். டச் டு த குயிக்னா அவனுக்கு அந்த
ரோசா வந்துடுச்சு. touched the quick. He replied that he was touched the quick. touched the quickனா அந்த கோபமோ அல்லது ஒரு ரோஷமோ திடீர்னு வந்தால் touched the quickனு பேர். The soldier replied that, soldier பை சொல்கிறான், no sir, I am not wounded, I am killed. அது வந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சை சொல்லுவோம். அதனால் the soldier replied that he was not wounded but killed. நான் ஒன்றும் காயம்படலாம், நான் செத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறான். தி பாய் ஃபெல் டவுன் பை ஹிஸ் சீஃப். பை ஹிஸ் சீஃப்னா பை த சைட் ஆஃப் ஹிஸ் சீஃப். அவனுடைய வீரன் அந்த தலைவருக்கும் பக்கத்தில் விழுந்து ஃபெல் டவுன் டெட் பை ஹிஸ் சீஃப் ஸ்மைலிங். சிரிச்சுக்கிட்டே செத்து விழுந்துட்டான். த போயம் ஷோஸ் த பிரேவரி அண்ட் சாக்ரிஃபைஸ் ஆஃப் த சோல்ஜர். அந்த சோல்ஜருடைய வீரத்தையும் தியாகத்தையும் குறிக்கிறது. பிரேவரி வீரம், சாக்ரிஃபைஸ் தியாகம். முதல்ல நல்லா எழுதிங்க பார்ப்போம். தி போயம் த இன்சிடெண்ட் ஆஃப் த ஃப்ரெஞ்ச் கேம்ப் நேரேட்ஸ் அ ரியல் இன்சிடெண்ட். ஒரு உண்மையான சம்பவத்தை சொல்கிறது. இன் தி வார் பிட்வீன் ஃப்ரான்ஸ் அண்ட் ஆஸ்ட்ரியா, நெப்போலியன் வாஸ் ஸ்டாண்டிங் ஆன் ஏ லிட்டில் மவுண்ட். ஒரு சிறிய குன்றின் மேல் அல்லது மேட்டின் மேல் நின்று கொண்டிருக்கிறான். அந்த ராட்டிஸ்பானுக்கும் அந்த குன்றுக்கும் 1 மைல் தூரம் இருக்கிறது. In Ratisbon, the French army and Austria fought with each other. சண்டை போடுது. Napoleon was eagerly waiting for the result of the battle at Ratisbon. ராட்டிஸ்பானில் நடக்கும் போருடைய முடிவிற்காக ஆவலுடன் காத்திருக்கிறான். His mind was full of anxious thoughts. கவலையான சிந்தனைகள். He said to himself, தனக்குத்தானே சொல்கிறான், that all his ambitions, தனது எல்லா ஆசைகளும் would fall to the ground, தரையில் விழுந்துவிடும், and shattered, பொடி பொடியாக நொறுங்கிவிடும், if the French army led by Lance was defeated. French army, அதுக்கு தலைமை தாங்கி செல்லுபவர் லான்ஸ், தோற்கடிக்கப்பட்டால். When Napoleon was waiting with his legs wide, neck outstretched on arm, neck outstretchedனா கழுத்தை நீட்டி அங்கே என்ன நடக்குன்னு பார்க்குறது. ஆர்ம்ஸ் லாக்டு பிகின், கையை பின்னாடி கட்டியிருக்கான். எ ரைடர் கேம், இது முக்கியமான பேராகிராஃப். எ ரைடர் கேம் அமிட் த பேட்டரி ஸ்மோக்ஸ். அதை ஒரு ஃபுல் ஸ்டாப் ஒரு வரி எழுதிங்க. ஒரு ரைடர் கேம், ஒரு குதிரை சவாரி செய்து கொண்டு வந்தான். அந்த புழுதி, அந்த போர்க்காலத்து புழுதி நடுவில் வந்துக்கிட்டு இருக்கான். அந்த ஹார்ஸ் ஃபுல் கேலப்பிங்னா 4 கால் பாய்ச்சலில் வந்துக்கிட்டு. ஹி டிட் நாட் ட்ரூ த பிரைடல்னா கடிவாளத்தை அவன் இழுக்கவில்லை. A smiling soldier in death like a mother's eagle. ஒரு காயம்பட்ட ப்ரூயிஸ்டு ஈக்லெட், அதை விட்டு போயிட்டு அதை பார்த்துங்க. ப்ரூயிஸ்டுனா காயம்பட்ட, ஈக்லெட்டுன்னா அந்த கழுகோட குஞ்சை பார்த்தா கழுகு எவ்வளோ வருத்தப்படுமோ, இந்த சேம் மேனர் நெப்போலியன் ஃபெல்ட் ஃபார் த பாய் சோல்ஜர். ஒரு தாய்மை பண்பை இதை காட்டுறாங்க. எ சோல்ஜர் காட் டவுன் தி ஹார்ஸ், குதிரை விட்டு கீழே வந்து and he announced the victory news. வெற்றி செய்தியை சொல்கிறான். அவனுடைய வாய் வந்து இருக்க முடியிருக்கான். ஸோ தட் blood would not come through it, ரத்தம் வந்து வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக. his chest was broken. He announced the victory news that Ratisbon was won and the flag of Napoleon is flying. On hearing the victory news, Napoleon's eye flashed, பிரகாசித்தது, மின்னியது. Then Napoleon felt pity for the wounded boy soldier. wounded boy soldierக்கு வருத்தப்படுறான். He asked him whether he was wounded. காயப்பட்டீங்களா? The soldier's pride was touched the quick. திடீர்னு அவனுக்கு ரோசம் வருது. The soldier replied that he was not wounded but killed. The boy fell down by his chief smiling and dead. The poem shows the bravery and sacrifice of the soldier. Thank you. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். நம்ம பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறதே இல்லை.